கம்பராமாயணம் பாலகாண்டம் பாகம் 3 கலைக்கோட்டு மாமுனிவர் வரலாறும் அழைப்பும். அங்க நாட்டில் தொடர்ந்து மழை பெய்யாமல் பொய்த்துவிட்டது. பஞ்சமும் பசியும் மக்களை அஞ்ச வைத்தன. நல்லவர் ஒருவர் இருந்தால் அவர் பொருட்டு மழை எல்லோருக்கும் பெய்யும் என்று கூறுவார்கள். எனவே நன்மை மிக்க அந்த முனிவர் இருக்கும் இடம் நாடி அவரை தம் மண்ணை மிதிக்க வைத்தனர். கலைக்கோட்டு மாமுனிவர் விபாண்டன் என்னும் தவ முனிவரின் ஒரே மகன். அவர் வெளியுலக பாதிப்புகள் இல்லாமல் வளர்க்கப்பட்டார். காமம் என்பதன் நாமமே அறிய முடியாதபடி அவர் வளர்ந்தார். காட்டில் திரியும் மான் அதற்கு கொம்பு உண்டு, மகளிருக்கு வம்பு செய்யும் வனப்பு உண்டு. அவரை பொறுத்தவரை மானுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடே இல்லை. கச்சனிந்த மாது ஆயினும் இச்சையை தூண்ட இயலாதபடி அவர்களிடமிருந்து ஒதுக்கி அவர் வளர்க்கப்பட்டார். காட்டு சூழலில் தவசிகள் மத்தியில் வாழ்ந்ததால் நகர மாந்தர்தம் ஆசைகள் அவருக்கு அமையவில்லை. சுத்தம் பிரம்மம் என்று சொல்லத்தக்க நிலையில் ஞானியாய் வாழ்ந்து வந்தார். அவரை மயக்கி நகருக்கு அழைத்து வர அந்த நாட்டு நங்கையர் சிலர் முன்வந்தனர். அவர்கள் அரசன் உரோமபாதரிடம் கலைக்கோட்டு முனிவரை தம்மால் அழைத்து வர முடியும் என்று உறுதி தந்திருந்தனர். அவர்கள் ஆடல் பாடலில் வல்ல அழகியர். அரசனும் மற்றற்ற மகிழ்ச்சி கொண்டான். கட்டற்ற செல்வத்தை அவர்களுக்கு வாரி வழங்கினான். ஆடை அணிகள் தந்து அவர்களை சிறப்பித்தான். நாட்டை விட்டு காட்டையடைந்த அந்த காரிகையர் தூரிகையில் எழுதிய சித்திரங்கள் போல் அவன் முன் நின்றனர். முல்லை சூடிய முறுவலினர் அவர் தங்கியிருந்த தவச்சாலையை மகளிர் சாலையாக்கினர். காயும் கனியும் கொண்டு சென்று மருளும் மான் போல அவரை அணுகினர். புத்தும் புதிய மாதாராய அவர்களை முதற்கண் நித்தம் தவம் புரியும் தவசியர் என்றே நினைத்தார். அழகும் இளமையும் அவரை ஈர்த்தன. அவர்கள் தந்த பழங்களை சுவை பார்த்தார். தம்மோடு வருக என்று அவர்கள் அழைத்தனர். விழிகளால் அவருக்கு வழிகாட்டி தம் பின்னால் வரச் செய்தனர். வேல்விழி மாதரார் காட்டிய வழியே சென்று நாட்டு மண்ணை மிதித்தார் அந்த முனிவர். காலடி பட்டதும் வறண்ட நிலங்கள் எல்லாம் வான்மழை நீரால் நிரம்பி ஆனந்த கண்ணீர் சொரிந்தன. வற்றி உலர்ந்திருந்த மரங்கள் எல்லாம் பசுந்தலைகளை போர்த்தன. மயில்கள் எல்லாம் களி நடனம் செய்தன. சாய்ந்து கிடந்த நெல் பயிர்கள் தலைத்து கதிர்மணிகளை விரித்து முகம் காட்டின. உரோமபாதர் கலைக்கோட்டு மாமுனிவர் வருகையால் தான் மழை பெய்தது என்பதை உணர்ந்தார். ஓடோடி வந்து அவர் மலரடிகளில் விழுந்து வழங்கினார். நங்கையர் சிலர் தவசிகள் போல வந்து மயக்கியமையை மன்னிக்கும்படி வேண்டினார். எல்லாம் நன்மைக்கே என்று அந்த மாமுனிவர் நயம்பட கூறி அவர் அச்சத்தை போக்கினார். காவி உடை அணிந்து காயத்ரி தேவியை ஜெபம் செய்து வந்த தவசி சாவித்ரி ஒருத்தியை கைப்பிடிக்க அரசன் வழிவகுத்தான். தன் ஒரே மகள் சாந்தை என்பாளை அவருக்கு மனம் முடித்து உயர்பேறு பெற்றான். சுத்த பிரம்மமாக இருந்த ஞானி மாயையின் பிடியில் அகப்பட்டு உலக குடிமகனாக மாறினார். எனினும் ஒழுக்கசீலர் என்பதால் விழுப்பம் உடையவர் என மதிக்கப்பட்டார். உரோமபாதரின் மருமகனாக இருந்த கலைக்கோட்டு மாமுனிவரை அழைத்து வர தசரதன் சென்றான். அவர் தலைமையில் மகவு நல்கும் வேள்வி நடத்த இருப்பதாயும் அவரை அனுப்பி வைக்கும்படியும் அழைப்பு விடுத்தான். மாமன்னன் வேண்டுகோளை மறுக்க முடியாமல் மாமுனிவராகிய கலைக்கோட்டாசானை அவரிடம் அனுப்பி வைத்தார் உரோமபாதர். வந்தவர்க்கு வரவேற்பும் வாழ்த்தும் கூறி சிறப்புகள் செய்தான் தசரதன். வேள்வி தொடங்குதல். கலைக்கோட்டு ஆசான் வேள்வியை தலைவராய் இருந்து சடங்குகளையும் முறைப்பாடுகளையும் செம்மையாகச் செய்வித்து அவ்வேள்வியை நடத்தி வைத்தார். வேள்விக் குழிகளில் வெந்தி எழுப்பி மகப்பேற்றுக்கு உரிய அவிசு பொருட்களை அதில் எட்டு வேத மந்திரங்களை விளம்பி தேவர்களுக்கு இட அவர்கள் மகிழ்ந்து அருள் செய்தனர். ஓமக்குழியில் இருந்து பூதம் ஒன்று வெளிப்பட்டது. தட்டு ஒன்று தாங்கி வந்து அதை கலைக்கோட்டு ஆசானிடம் தந்துவிட்டு மறைந்து விட்டது. பொன்னொளி வீசிய பொற்புடைய தட்டில் அற்புதமான அமுத பிண்டம் இருந்தது. அந்த பிண்டத்தை அவர் அரசனுக்கு தந்து நல்லாசி கூறினார். தட்டில் இருந்த அமுதத்தை கட்டிய மனைவியர் மூவருக்கும் பகிர்ந்து அளித்தான் தசரதன். எஞ்சியிருந்த மெச்சத்தை மீண்டும் இளையவள் சுமித்திரைக்கு தந்து அவளை இரட்டையர்க்கு தாயாக்கினான். இலக்குவன் சத்ருக்கனன் சுமித்திரைக்கு பிறந்தனர். கோசலைக்கு கரிய செம்மலாகிய ராமனும் கைகேயிக்கு அரிய பண்பினன் ஆகிய பரதனும் பிறந்தனர். தசரதன் வாழ்வு மலர்ந்தது. எல்லா செல்வமும் அவனை வந்து அடைந்து மகிழ வைத்தன. மக்கட்செல்வம் அவனை மிக்கோன் ஆக்கியது. கல்வியும் பயிற்சியும். கட்டிலங்காளையர் நால்வரும் கலைப்பயில் தெளிவும் மழை நிகழ்ந்த ஆற்றலும் போர் பயிற்சியும் பெற்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்து வந்தனர். வசிஷ்டர் அவர்களுக்கு வேத சாஸ்திரங்களை பயிற்றுவித்தார். நூலறிவும் போர் பயிற்சியும் மிக்கவர்களாய் வளர்ந்தனர்.
நாட்டாட்சி முறை கற்க அவர்கள் மக்களோடு பழகினார்கள். அவர்கள் குறைகளை நேரில் கேட்டு அறிந்தனர். மாலை வேளைகளில் சாலை நிலைகளில் ஊர்ப்புறம் சென்று மக்களை சந்தித்தனர். உதயசூரியன் உதித்தது போல அவர்கள் அவனை மதித்து போற்றினர். செல்லும் இடமெல்லாம் வெல்லும் திறனுடைய இளவல் லக்குவணன் ராமனை தொடர்ந்தான். அவ்வாறே பரதனை சத்ருக்கனன் நிழல் போல் தொடர்ந்தான். தம்பி உள்ளான் படைக்காஞ்சான் என்று கூறும்படி லக்குவணன் ராமனுக்கு அரணாக விளங்கினான். உடன்பிறப்பு என்பதற்கு இலக்கணம் இந்நால்வர் உறவில் விளக்க முற அமைந்திருந்தது. பாசம் அவர்களை பிணைத்தது. மூத்தவன் ராமன் என்பதால் மற்றவர் அவனிடம் யாத்த அன்பும் பாசமும் காட்டி மதித்தனர். தலைமை ராமனிடம் இயல்பாக அமைந்து கிடந்தது. மக்களும் அவனை மற்றவர்களை விட மிகுதியாய் நேசித்தனர்.